நான் தான் சுமிஸ் லைஃப் ஸ்டைலேருந்து சுமதி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு நேற்று வந்துட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கே டைம் சரியாக போயிடுச்சு. அதனால தான் என்னால் எதுவும் இது பண்ண முடியல. இன்றைக்கி வந்து நாங்கள் மார்னிங் எழுந்திரிச்சோன்னா ப்ரெட்டும் பாலும் குடிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு படம் பார்த்தோம். படம் பார்த்துட்டு நானும் அம்மா பாப்பாண்ட உட்காந்துருக்கோம். பக்கத்து வீட்டு குழந்தைங்களோட. பாப்பா வந்து விளையாண்டுட்ருக்கா. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னுடைய தெரட்டி ஃபோட்டோ வீட்டில் இருக்கப்போ தெரட்டி ஃபோட்டோ கிடச்சிச்சு. அதில் என்னென்ன மெமரிஸ் இருக்குது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், என்னுடைய இந்த ஆல்பம் கிடச்சிருச்சு. நான் தொலைவி எடுத்தேன். இந்த பீரோவில் இருந்தது. அம்மா வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. அங்கே ஊர்லேயே இருந்தது. இதை வந்து எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டாங்க. இதில் இப்போ என்னென்ன மெமரிஸ் இருக்குங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் வந்து முன்னாடி பக்கம். அப்பயே பாருங்கள், வெல்வெட்டில் வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த டிசைன்லாம் எனக்கு போடுவாங்கன்னு எனக்குலாம் தெரியாது. நான் மற்றவங்களோடைய தெரட்டி ஃபோட்டோ வந்து நிறைய பார்த்ததில்ல. இந்த குட்டி குட்டி ஆல்பம்லாம் போடுவாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கேன். இவ்வளோ பெருசு போட்டு நான் வந்து நிறைய பார்த்ததில்ல. இங்கே பாருங்கள், அழகாக என்னோடய ஃபஸ்ட்டு பேஜ் எடிட்டிங்லாம் வந்து எங்கள் மாமா, அவர் வந்து ஸ்டுடியோ வச்சுருந்தாரா, அவரே எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு. 2026 வந்து எனக்கு இப்படி வந்து அழகாக போட்டு தருவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நானே குட்டி வயசு தான். பாருங்கள், அழகாக மேக்கப்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஃபேஸ்க்கு வந்து சும்மா வந்து வீட்டில் இந்த பவுட்ரு அடிச்சுட்டு, அப்புறம் வந்து பொட்டு ஒன்று 25 பாக்ஸில் விற்பாங்க. அதை தான் வாங்கி வச்சு விட்டாங்க. அது பெருசாக இருந்துச்சு. இப்போ லைட் ஃபோக்கஸில் அதை வந்து நல்லா தெரியல. இருந்தாலும் இந்த ஜுவல்லெல்லாம் பாருங்கள், வாடகைக்கு எடுத்து அப்பயே அழகாக போட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய தெரட்டி ஃபோட்டோ. ஏன்னா பாருங்கள், குட்டியாக ஒல்லியாக, ஏன்னா நான் குண்டு தான். அது வந்து எப்படின்னா, அந்தந்த ஏஜுக்கு எப்படியெல்லாம் வந்து குண்டாக இருப்பாங்களோ அந்த மாதிரி. இந்த ஏஜில் வந்து நான் ஒரு 7th என்னமோ படிப்பேன். பாருங்கள், பெரிய பொண்ணாட்டம். அந்த டைமில் பெரிய பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்திருக்கேன். இந்திக்காரங்க மாதிரி பாருங்கள், முன்னாடி சாரீ கட்டி எனக்கு மேக்கப் போட்டாங்க. அப்புறம் பின்னாடி போட்டும் எடுத்தாங்க, வீடியோ எடுத்தாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து துபாய் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் தான் திரட்டி வச்சாங்க. கட்டிங்கெலாம் பாருங்கள், ஃபோட்டோ கட்டிங்லாம் எங்கள் மாமா கொஞ்சம் அழகாக படுத்தி கொடுத்துருந்தாரு. கரகாட்டம் வச்சுருந்தாங்க. கரகாட்டம் வச்சுட்டு அதெல்லாம் வீடியோ ஷூட்டெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோலாம் எங்கள் அப்பா வந்து ஹார்ட் காப்பியில் வச்சுருக்காரு. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்கூட படிக்கிறவங்க, அப்புறம் ஊரில் இருக்கவங்க, அப்புறம் டெல்லியிலேருந்து தாத்தா, அப்புறம் எங்கள் அப்பாவோட அம்மா, அப்பத்தா, நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதுதான் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, சித்தி, எங்கள் தாத்தா, அப்புறம் இவங்க எங்கள் பாட்டி. எங்கள் அப்பாவோட பெத்த அம்மா, அப்பத்தான் எனக்கு. அப்புறம் கீழே இருக்க தாத்தா வந்து டெல்லியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க இப்போ வந்து இறந்துட்டாங்க. அப்புறம் கீழே எங்கள் பாட்டி இருக்காங்க. பாட்டி, எங்கள் அம்மாவை பெற்ற அம்மா எல்லாம் இருக்காங்க. இவங்க வந்து பெரிய மாமா, அத்தை, நிறையா எல்லாருமே இருந்தாங்களா. எனக்கு அப்போ ஒன்றுமே தெரியாது. இருந்தாலும் போஸ் கொடுக்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்ட்டு கொடுத்துட்ருந்தேன். இவங்க எல்லாம் பாருங்கள், எங்கள் சித்தி, எங்கள் அத்தை, எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி, தாத்தா எல்லாருமே இருந்தாங்க. அதாவது என்னான்னே தெரியாமல் ஒரு நடந்துச்சுன்னா அது எனக்கு தான் இருக்கும். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. எனக்கும் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூடில் தான் இருந்தேன். எங்கள் பாட்டி, இந்த ரெட் கலர் வந்து எங்கள் அண்ணா, என்னோடய கூட பிறந்த அண்ணா. இந்த சித்தி வந்து ப்ரௌன் கலர் சாரீ வந்து எங்கள் சித்தி, எங்கள் அப்பாவோட தம்பி ஒய்ஃபு. பாருங்கள், எல்லார் ஃபோட்டோலேயும் வந்து இப்படி ஒரு கன்னம் மூடுற ஃபோட்டோ, ஒரு மாதிரி அந்த தூங்கு மூஞ்சி கிளிக்கெல்லாம் இருந்திருக்கும். என்னோடதுலேயும் இருக்குது, அதையும் எடுத்து போட்டிருக்காங்க. இந்த சாரீ பாருங்கள், பளிச்சுன்ட்டு நல்லா அழகாக இருந்தது. இந்த கட்டிங்கெல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு. இதுதான் எங்கள் வீட்டுக்காரர் சின்ன வயசுலேயே பாருங்கள், செயின்லாம் போட்டு விட்டுட்டு ஜமானு சூப்பராக இருந்துச்சு. இந்த ஆயாவை பார்த்தா எனக்கு சிரிப்பு. ஏன்னா இந்த ஆயா வந்து ப்ளவுஸில் காசு வச்சுருக்கிறது அப்படியே தெரியும். நாங்கள் எப்போ எடுத்து அந்த ஆல்பம் பார்த்தாலும் அந்த ஆயாவை பார்த்து சிரிப்போம். இவங்கெல்லாம் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சித்தி, சித்தப்பா. அப்புறம் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருந்தவங்க எல்லாருமே இப்போ பெருசாகிட்டாங்க. அவங்களுக்குன்னு தனித்தனி ஃபேமிலி ஆகிடுச்சு.
இவங்க எல்லாரும் பாருங்களேன், இப்போ வந்து குட்டியாக இருக்காங்களா, இப்போ அவங்கள நேரில் பார்க்குறப்போ அவ்வளோ அவ்வளோ பெருசு பெருசாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து குட்டி குட்டியாக குழந்தைங்க இருக்காங்க. எல்லாருமே என்னோட டச்சில் இருக்கவங்க தான். இப்போ வரைக்குமே இவங்க எல்லாருமே என் டச்சில் இருப்பாங்க. நான் எங்கே பார்த்தாலும் இவங்க யாரை எங்கே பார்த்தாலும் நான் வந்து பேசுவேன். இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் இப்போ வரைக்கும் எனக்கு தொடருது. இவங்க பாருங்க, எங்கள் க்ரீன் கலர் சாரீ வந்து எங்கள் சின்ன பாட்டி. இந்த பக்கத்தில் இருக்கவங்களும் சின்ன பாட்டி தான். அப்புறம் கொஞ்சம் ரிலேட்டிவ்லாம் வந்திருந்தாங்களா, அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இதிலலாம் வந்து பார்க்குறப்போ இதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து எங்கள் ஃபோட்டோவில் இருக்காங்கிறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. பாருங்கள், இந்த தாமரை கட்டிங், இந்த கட்டிங் ஃபோட்டோவில் எங்கள் மாமா அப்பயே எப்படி போட்டாருன்னு தெரில, கையில் கட் பண்ணி ஒட்டினாரா எப்படின்னு தெரில. ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பாருங்கள், அந்த அதாவது எனக்கே தெரியாதப்போலாம், இப்போலாம் அது வந்து நம்மளுக்கு சிம்பிளாகிடுச்சு. ஆனால் அப்பயே அதெல்லாம் ஒட்டியிருக்காங்க. எங்கள் மாமா கடைசியாக பாருங்க ஃபோட்டோவில் எண்டில் இருக்கிறவர் எங்கள் வீட்டுக்காரோடைய அண்ணன், என்னுடைய தாய் மாமா. இவங்க வந்து எங்கள் குட்டி பாப்பா. இவங்க வந்து இப்போ நல்லா பெருசாகிட்டாங்க. நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, தம்ஸ் அப்பில் வருவாங்களா, அவங்க தான் இவங்க. ரொம்ப குட்டியாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கே கல்யாண ஏஜே வரப்போகுது, அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. பாருங்கள், இந்த படியில் உட்காந்துருக்கவங்க எல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா, நான், எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், அப்புறம் எங்கள் குட்டி பாப்பா, எங்கள் சித்தி, எங்கள் அப்பா. கீழே பாருங்கள் எங்கள் ஃபேமிலி, எங்கள் தாத்தா கூட இறந்துட்டார். அவரும் இப்போ என்னோடய ஃபோட்டோவில் இருக்கார். பாருங்கள், பேக் போஸ் நல்லா அழகாக இருந்துச்சு என்னோடய பேக் போஸ். அப்பயே எனக்கு கொஞ்சம் முடி லென்த்து தான் இருந்தாலும் ஜவுரி வச்சு பாருங்கள், 2 டைப் ஆஃபில் சாரீ கட்டியிருந்தேன். அந்த 2 டைப்லேயும் வந்து எனக்கு பேக்கில் வந்து நல்லா இது கொடுத்துருந்தாங்க. இது என்னுடைய வீட்டுக்காரருடைய ஃப்ரெண்ட்ஸ். அப்பயே எல்லாத்தையும் அங்கே காலேஜ் படிச்சுட்டு இருந்தார், அப்போ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இந்த பிளாக் சட்டை தான் எங்கள் வீட்டுக்காரரு, எங்கள் அண்ணா, எங்கள் மாமா எல்லோரும் இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து ரிலேட்டிவ். அத்தை, சித்தி, சித்தப்பா அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. யார் யாருன்னு எனக்கே செப்ரேட்டாக வந்து இவங்க தான் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. ஏன்னா நிறைய சொந்தம் யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்டால் ஆமாங்க அப்படிமா. என்னைய பற்றி என் தங்கச்சியும் நான் என்ன கூப்பிட்றேனோ அதுதான். சித்தப்பான்னு கூப்பிட்டா நம்மளுக்கும் சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கூப்பிடுவாங்க. பாருங்கள், எண்டில் இதுதான். இதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஒரு மெமரியாக இருக்குல்ல. நான் பாருங்கள் எவ்வளோ ஒல்லியாக இருந்திருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.